ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது பலாப்பழ அப்பம். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பலாப்பழ அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: பலாப்பழ சுளை 10, பச்சரிசி 1 கப், தேங்காய் 1 கப், வெல்லம் 1 கப், ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பலாப்பழ அப்பம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசியை நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு 6 பீஸ் எடுத்துருக்கோம். நல்ல பெரிய பெரிய பீஸஸாக இருக்குது. இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த பலாப்பழமாக இருந்தால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த நம்ம பலாப்பழம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு தேங்காய், நம்ம இதில் தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 சிட்டிகை போல் நம்ம உப்பு சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பலாப்பழ அப்பம் பண்ணுறதுக்கான மாவு பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அரிசி, பலாப்பழம், வெல்லம், தேங்காய் எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இதில் நம்ம ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்து அரைக்கலை. ஏன்னா ஏலக்காய் பொடி போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கசப்பு தட்டிடும். அதனால் இங்கே நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம தேங்காய் பல்லாக கொஞ்சம் நறுக்கி அதையும் இந்த இடத்துல சேர்க்கும் போது நமக்கு அங்கங்கே வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா முந்திரி பருப்பை கூட இந்த இடத்துல நீங்கள் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் நல்லா அப்படி மிக்சிங் கொடுத்துட்டு மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு அப்பம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பழம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, உங்களுக்கு அரிசி கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீத்த மாதிரி ஆகிடும். அப்படி நீத்த மாதிரி ஆகிடுச்சு, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட அந்த இடத்துல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் மாவு. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி கிள்ளி போடுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் மாவு லூஸாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பாகவும் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பம் நம்ம கிள்ளி சேர்த்துருக்கோம். இது ஒரு பக்கம் நல்லா நம்ம கலர் மாறிட்டே வருது. இதை நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் இது எல்லா சைடும் நமக்கு நல்லா குக் ஆகும். ஸோ இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அரிசி மாவில் போட்டிருக்கோம். யூஸ்வலாக இதே அப்பத்தை நீங்கள் உங்களுக்கு அரிசி மாவு நீங்கள் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு அரிசி ஊற வச்சு நம்ம இன்றைக்கி அரைச்சிருந்தோம். உங்களுக்கு இல்லை எனக்கு டைம் இல்லை ஊறத்துக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதே அப்பத்தை நீங்கள் பலாப்பழம் போட்டுட்டு அது கூட கோதுமை மாவு கூடவே பாதி அளவுக்கு கூட நீங்கள் மைதா மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதே மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் அரிசியை விட்டுட்டு நீங்கள் இப்படியே பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பலாப்பழ சீசனுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நமக்கு நல்ல இனிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த சமயத்தில் இது மாதிரி நம்ம வாங்கி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ நம்ம இது மாதிரி நம்ம நேச்சுரல் ஸ்வீட்னஸில் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருந்தோம். நீங்கள் அதுக்கு பதிலாக வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் சக்கரை சேர்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனை வெல்லம் சேர்க்கலாம். அதே மாதிரியே நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலாம். எதுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் உங்களுக்கு வெளியிலேருந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேட்ஸ் கூட நீங்கள் பலாப்பழமும் டேட்ஸும் சேர்த்து அரைச்சு நீங்கள் பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழம் வச்சு பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் சப்போட்டா வச்சு பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வாழைப்பழத்துலேயும் பண்ணலாம், மாம்பழத்துலேயும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழத்தில் பாயாசம் பண்ணுவோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஹல்வா பண்ணுவோம், நம்ம கேசரி பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம அப்பம் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அடை கூட பண்ணுவாங்க பலாப்பழத்தில். இது மாதிரி அரிசி மாவு போட்டு வேக வச்சுட்டு வாழை இலையில் தட்டி அடை பண்ணுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இப்போ நம்மளுடைய
அப்பம் எல்லாமே நல்லா நமக்கு வந்து கலர் மாறி வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாவு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடனே ஆட்டி நம்ம உடனே போடுறோம். கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா இதோட டெக்ஸ்சர் இன்னுமே நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஆட்டிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் கிள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதே சமயம் வந்து டெக்ஸ்சரும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த அப்பம் சர்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே தேன் விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பலாப்பழத்தோட யூஸ்வலாக தேன் வந்து நல்லா நம்ம தொட்டு சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த பலாப்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது, இல்லை நடுவில் நீங்கள் ஏதாவது மாவு மிக்ஸ் பண்ணிங்க, அப்போ வந்து இனிப்பு கம்மியாகிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மேலே தேன் விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சக்கரை பாகு இல்லாட்டி நீங்கள் வந்து வெள்ளை பாகு கூட வந்து நீங்கள் வந்து மேலே ஊற்றி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த சீசனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பலாப்பழ அப்பத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.